ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேக் பண்ண போகிற ட்ரேயை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிட்டு கொஞ்சோண்டு மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க மாவை இப்படி கவுத்தி நம்ம தட்டிட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்க மாவு வந்து வெளியே வந்துடும். இப்போ ட்ரே வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ எப்படி மிக்சிங் வந்து பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரை நல்லா ஈரம் எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீனாக தொடச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி கேக் செய்கிறதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். நாலு முட்டைக்கு அரை கப்பு எண்ணெய் வந்து ஊற்றணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப்பு ஊற்றுறேன். இப்போ ஒரு 1/4 கப்பு, 4 முட்டைக்கு அரை கப்பு எண்ணெய். இப்போ 1 கப்பு அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நுர வர மாதிரி அடிச்சுக்கிட்டு எடுத்துக்கலாம். ஹை ஸ்பீடில் வச்சு அடிக்காமல் லோ ஸ்பீடில் வச்சு அடித்து எடுத்துக்கிட்டு வரேன். இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை நான் மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நான் 2 கப்பு அளவுக்கு மாவு வந்து சேர்த்துக்கிறேன். இதை சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்மக்கிட்ட வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இருந்தால் அதையும் இது கூடயே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம சளிச்சு எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து நான் பேக்கிங் பவுடர் இதெல்லாம் சேர்க்கலை, ஈனோ தான் சேர்க்க போகிறேன். அதனால் லாஸ்ட்டாக வந்து நம்ம அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் மாவு மட்டும் இப்போ நான் சளிச்சு எடுத்துக்கிறேன். மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இது இப்போ ஒரே டைரெக்ஷன்லேயே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவை 3 இதாக ஃபஸ்ட்டு நான் பிரிச்சுக்கிறேன். இனிமே வந்து நான் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரே டைரெக்ஷன்லேயே தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கணும். மடிப்பாக விழுகணும். அந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூட நான் 1/2 பாக்கெட் ஈனோ வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு கலர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு கலர் ரெடி பண்ணிடலாம். இது கூட நான் 1 பாக்கெட் பூஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். நமக்கு 1 பாக்கெட் வேணா 1 இல்லைன்னா 2 வேணால் 2ம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 பாக்கெட் மட்டும் சேர்த்துக்கிறேன். பூஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்காக இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பூஸ்ட் பாக்கெட் வந்து சேர்த்துக்கிறேன். மொத்தம் 2 பூஸ்ட் பாக்கெட் வந்து சேர்த்துக்கலாம். அப்போனா கலர் வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக கிடைக்கும். இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. பால் வேணால் பால் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் வந்து ஈனோ வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஈனோ வந்து மொத்தமாக இருக்கும்போது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்படி தனித்தனியாகவும் கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கலரும் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கலர் வந்து ரெடி பண்ணிடலாம். வந்து நான் ஒரு சொட்டு வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 1/2 பாக்கெட் ஈனோ வந்து எடுத்துக்கிறேன். மொத்தம் இதுக்கு 1/2 பாக்கெட்டு ஈனோ வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கலரும் ரெடி ஆயிடுச்சு, பிங்க் கலரு. இப்போ நம்ம 3 கலரில் வந்து மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ பேக் பண்ணுற ட்ரேயில் வந்து நம்ம இப்போ ஊற்றிடலாம்.
நெக்ஸ்ட் வந்து பிங்க் கலர் ஊற்றிக்கிறேன். வந்து இந்த கலர் ஊற்றிடலாம். இப்போ எல்லா கலரையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ நல்லா டேப் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா டேப் பண்ணியாச்சு. நான் அந்த இப்போ கடாய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற்றி வச்சுருந்த மாவு வந்து தூக்கி வச்சிடலாம். நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கடாயை வச்சிட்டோம்னா அதுக்குன்னா அதுவும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து 45 மினிட்ஸ் வந்து வேகட்டும். இந்த மூடி வந்து அதுக்கு செட் ஆகாதனால நான் இந்த மூடி வச்சு மூடி வச்சுருந்தேன். இப்போ வந்து கேக் வந்துச்சான்னு வந்து பார்த்துடலாம். கேக்கு சூப்பராக வந்து வெந்திருக்கு. டூத்பிக் இருந்தால் டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள், இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஒரு கம்பி இருந்தால் குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக் வந்து ரெடிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து வெளியே வச்சு நல்லா ஆற விட்டுனதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ட்ரேலேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஓரங்கள்லாம் ஒரு கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு கேக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. வந்து எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது.